நடக்க வேண்டாம். இப்ப எத்தனை மாசம்? 9 மாசங்க. 9 மாசம் முடிஞ்சது. 9 மாசம் முழுகாம முடிஞ்சிருச்சு. ஓ விடிந்தா இன்னொரு ஏதோ அடுத்த சில மணி நேரத்திலேயே பிறந்துரும். மறுத்து வச்சுக்கிட்டாலும் சொல்லிட்டேனா? சொல்லிட்டு எனக்கு என்ன அவங்களுக்கு புரியலையா? என்ன இருந்தாலும் இருக்கட்டும். குழந்தை நன்மையாக பிறக்க வேண்டும், ஒரு வீர தீரமாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வரவாங்க போனீங்க. ஆமா, நீங்க நல்லபடியா வர வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? கரெக்டா அந்த வரத்திலேயே நம்ப இருக்கிறான். வரவாங்க சென்றேன். ஆனால் அங்கே ஒரு தவறுதான் நடந்து விட்டது. என்னங்க தவறு? எப்படி என்றால், இங்க இருந்து கைலைமலை சென்றேன். சரி, கைலைமலை ஈசனிடத்தில் எனக்கு வரத்தை கொடுங்கள், என் மகன் சுகமாக பிறக்க வேண்டும், என் மனைவி அதாவது சுகப்பிரசமாக வேண்டும், சரி அப்படின்னு கேட்டேன். ஐயா அவர் வரத்தை கொடுக்கல, உரத்தை தான் 2 மூட்டை கொடுத்தாரு. நான் என்ன அவன் சொல்வதெல்லாம் சும்மா சும்மா, நான் சொல்வதுதான் உண்மை. அப்படியா? அவன் சொல்வது பொய். அதனால அவங்க வீட்டுல ஏதோ வாக்குவாதம் நடந்து விட்டதா? சரி, நான் வரம் தருகிறேன். அதாவது என் மனைவி இல்லை, சக்தி இருந்தாதான் சிவன், சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. சக்தியாகப்பட்டவள் அப்புறத்தில் இருக்கிறார். மலையாள தேசத்தை சென்று சக்தி இடத்துல வரத்தை வாங்கி சென்று சிவன் சொன்னார். உடனே மலையாள தேசம் சென்றேன். உடனே மலையாள தேசம் அங்கு போய் கட்டும் தபம் இருந்தேன். சரி, மலையாள தேசத்தில் ஜக்கமாக சக்தியாக உருவெடுத்திருந்தார். கேட்டேன். அப்பொழுது கேட்கும் பொழுது சக்தியாகப்பட்டவள் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? பத்தா, என்னை கோரி தபம் புரிந்தாய். சரி அம்மா, எனக்கு வரத்தை கொடுத்து இப்படி கேட்பேன். இந்த வரத்தை உன்னால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. உன்னுடன் உன் மனைவி வந்தால் மடி ஏந்தி வரம் கேட்பார். பெண் என்றால் பேயும் மனம் இருக்குமா? அவர் பெண் என்றால் பேயும் மனம் இறங்கும். அப்படி நான் வரத்தை கேட்கும் பொழுது இருவர்களும் சேர்ந்து வாங்க, மண்டியிட்டு மடியேந்தி மண்டியிட்டு என்னிடத்தில் வரம் கேளுங்க, நான் தருகிறேன் என்று ஜக்கமா சொல்லிவிட்டார். அப்படின்னு உடனே ஓடி வந்தேன். இங்கு வந்து பார்த்தால் நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாய். கண்ணே, அதனால ஒரு யோசனை, நாம் இருவரும் சென்று சக்தி இடத்தில் மண்டியிட்டு வரத்தை பெற்று விடலாமே. அதனால சக்திக்கு தேவையாக வேண்டிய பத்தி, கல்புரம், பூஜை சாமான்கள், அவிழ் கடலை, பொங்கவலை அனைத்தையும் எடுத்து வா. அதிவிரைவாக சென்று காலையில் கதிரவன் முதிர்வதற்கு முன்னால் வரத்தை பெற்றுவிட்டால் குழந்தை சுகமாக பிறந்துவிடும், நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். பூஜைக்கு தவணை சாமான்களை எடுத்து வருகிறேன், உடனடியாக நம்ம செல்லலாம். அப்படியா? சீக்கிரம் சீக்கிரம் பூஜைக்கு வேண்டிய ஜாமான்களை எடுத்துக்க. சரி, பொங்கவலை எடுத்துக்க, அவுள் கடலை, வெத்தி கலப்பரம், தேங்காய் பழம், தேங்காய் எல்லாமே எடுத்து வா. சீக்கிரம் எடுத்து வாங்க. நீ நடக்க